பொதுவாக வந்து பாருங்க, இது பூமி தத்துவ ராசி. ஆக ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ரிஷபம் வந்து இவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத விடங்க, ஒரு ரிஷபராசி ஜென்ஸ் போகிறாங்க அப்படின்னு சாதாரண, இப்போ நம்ம ஜென்ஸை பற்றி தானே பார்க்குறோம். பொதுவாக ஜென்ஸ் வந்து ரொம்ப வந்து நீட்டாக டீசெண்டாக அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் பேர் தான் இல்லைங்களா. ஆனால் ரிஷபம் அப்படி கிடையாது. நல்ல சலூன் போகிறது, ப்ளீச் பண்ணிக்கிறது, ஃபேஷியல் பண்ணிக்கிறது, நல்ல ஒரு ஹேர் கட் பண்ணிக்கிறது, ஐப்ரோஸ் கூட நிறைய ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரிம் பண்ணுவாங்க. ஏன்னா முழுசும் ட்ரிம் பண்ணிட்டு அது மேன்லினஸ் இருக்காது இல்லைங்களா. லைட்டாக ட்ரிம் பண்ணுவாங்க. ஒரு லைட் பியர்டு, எப்பயுமே அட்ராக்டிவாக இருப்பாங்க. அட நாங்கள் எங்கெங்கே அட்ராக்ட் பண்ணுறோம், எங்களோட அழகை பார்த்து அடுத்தவங்க தானாக அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு தான் அது. உண்மை. அதாவது இவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத விட ஏதோ ஒரு அட்ராக்ஷன். ஒரு ரிஷபராசி ஆண் போகிறாங்க அப்படின்னு சும்மா 2 வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எந்த ராசி பொண்ணாக இருந்தாலும் சரிங்க, ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகும், திரும்பி பார்க்கும். நம்ம போகிறோம் அப்படின்னா கூட 4 கண்கள் நம்மளை திரும்பி பார்க்கும், ஒரு 8 காலாவது நின்று ஒரு செகண்ட் நம்மளை பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ரிஷபம். இப்படி இயற்கையாகவே ஒரு அட்ராக்டிவ்னஸ்ஸு, நீட்டு, டீசன்சி, ரொமான்ஸு எல்லாம் நிறைஞ்சவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும், லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கையினோட ஒரு பெரிய குறிக்கோள் என்ன? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். லவ் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. லவ் இல்லாமல் எதுக்கே மனுஷன் வாழறது, இந்த வாழ்க்கையை வேஸ்ட் இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களோட லவ் எப்படி இருக்கும்? பயங்கர பொசசிவ்னஸ்ஸாக இருக்கும். ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. சரி, முதல்ல அந்த ஒரு பிள்ளையை எப்படி லவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரிஷபம் என்ன பண்ணும்? நேராக துலாமை தான் லவ் பண்ணும். மேக்ஸிமம் துலாம் கிட்ட அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு கிட்ட அட்ராக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகிறது யாருன்னா துலாம் கிட்ட தான் அட்ராக்ட் ஆகும். ஏன் அட்ராக்ட் ஆகுறாங்க, எதுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க, என்ன காரணம் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான காரணத்தை நானும் 16 இயர்ஸாக தேடி இருக்கேன். அதுக்கான பதில் எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ரீசன் என்ன அப்படின்னா, துலாமும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ், அதனால ஒரு அட்ராக்ஷன் வருது அப்படின்றது தான் என்னோட கண்டுபிடிப்பு. அதுக்கும் மேலே என்னன்னு தெரியல. பேசிக்காக வந்து பாருங்க, அவங்களும் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க துலா ராசி பர்சனாலிட்டிஸும். அப்போ இவங்களுக்கும் ராசி அதிபன் சுக்கிரன், அவங்களுக்கும் ராசி அதிபன் சுக்கிரன். தனுசு மேலே ஏன் அட்ராக்ட் ஆகுறாங்க? தனுசுக்கு வந்து பாருங்க, இன்பில்ட்டாவே ஒரு ஆளுமை அப்படின்றது இருக்கும், ஒரு பொறுமை, அமைதியான ஒரு அழகு அப்படின்றது தனுசு கிட்ட இருக்கும். ஆக இந்த ரிஷபம் ஆர்ப்பாட்டமான அழகு, அது அமைதியான அழகு, மேபி அதில் அட்ராக்ட் ஆகலாம். ஆக மொத்தம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு ரிஷபராசி பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஒரு 22 வயசு, ரொம்ப யங்கு, நல்லா படிச்சிருக்காரு, வேலை கிடச்சிருச்சு. படிக்கும்போதே லவ் வரும், ஸ்கூல் படிக்கும்போதே லவ் வரும். அதுக்கும் மேலே ஒரு மெச்சூரிட்டி லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிஷபம் எப்பயுமே மெச்சூர் ஆகிறதே இல்லைங்க. கடைசி வரைக்கும் மெச்சூர்ட் லவ் அப்படின்றது ரிஷபத்து கிடையவே கிடையாது. சைல்டிஷ் லவ் அப்படின்னு தான் சொல்லணும். சைல்டிஷ் லவ் எப்படி? நீ எனக்கு கொடுக்கலையோ, நான் உனக்கு என்ன வேணாலும் கொடுப்பேன், உனக்காக வாழ்வேன், உனக்காக சாவேன், நான் பிறந்ததே உனக்காக அப்படின்ற ஒரு லவ். இந்த லவ் வந்து ஒரு மெச்சூரிட்டியான லவ்வா அப்படின்னு கேட்டால் சாலிடாக கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சைல்டிஷ் லவ் அப்படின்னு சொல்லுவேன்.